நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சில்லாறு படையப்பா, பின்னலூர் படையப்பா, யுத்தம் ஒன்று பருகையில் 10 வீரல் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நாம் மீச வச்ச குழந்தையப்பா, என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றியுள்ள ஆளப்பா, தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சில்லாறு படையப்பா, பின்னலூர் படையப்பா, யுத்தம் ஒன்று வருகையில் 10 வீரல் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா. உன் கையை நம்பி உணர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு. உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை புதுப்பிட வழிபாரு. சுபவேளை நாளை மாலை சூடிடு. அட எவனுக்கு என்ன குணம், எவனுக்கு என்ன பலம், கண்டதில்லை ஒருவருமே. ஒரு விதைக்குள்ளே அடைபட்ட ஆலமரம் கண்மொழிக்கும் அதுவரை ஒரு மனமே. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. என் பேரு படையப்பா, இளவட்ட நடையப்பா, என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா. நெஞ்சில்லாறு படையப்பா, பின்னலூர் படையப்பா, யுத்தம் ஒன்று வருகையில் 10 வீரல் படையப்பா. பாசமுள்ள மனிதனப்பா, நான் மீச வச்ச குழந்தையப்பா, என்றும் நல்ல தம்பி நானப்பா, நன்றியுள்ள ஆளப்பா, தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. படையப்பா. ஆல்கேட் சார் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க மீச வச்ச குழந்தை தான். அழகேஷன் சார், உங்க வயசு என்ன? 62. இந்த வயசுல கூட எவ்வளவு உற்சாகமா பாடுறீங்க நீங்க. நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, நான் பாடின பாட்டு டிஎம்எஸ் ஐயா பாடினா எப்படி இருக்குமோ அப்படி நீங்க அவரை மானசீக குருவா நினைச்சிருக்கீங்க, எனக்கு தெரியும். அவர் பாட்டு தான் நிறைய பாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்தது. ஒருவேளை ஐயா பாடிருந்தா என் பாட்டு எப்படி இருக்குன்னு நீங்க பாடும்போது நான் கண்டுபிடிச்சேன். இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல். நீங்க பாடினதுல எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்ல எனக்கு மனசு தோணலை. கொஞ்சம் ஸ்ருதி அங்கங்கே அப்படி இப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக போகுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணால் அது வந்துடும். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அதில் நான் பாடின ஒரு எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா பிடிச்சி பாடினீங்க நீங்கள். அந்த குழந்தையப்பா நான் எப்படி பாடிருக்கிறேன்னா, அதை மென்மையாக கரெக்டாக அழகாக அது பாடுறதுக்கு ரொம்ப நல்ல முயற்சி பண்ணியிருக்கீங்க. பாராட்டுக்கள் சார். இவரோட ஃபினிஷிங் எப்படி சார் இருந்தது? அதிரடியாக ஃப்ளோர் எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சில லைட்ஸ் எல்லாம் அணிஞ்சு போச்சு கூட. கேரவானில் மேக்கப் போட்டுட்டு இருக்கும்போது
வெளியிலேருந்து ஒரு 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 இப்படி ஒரு ட்ரெயின் போகிற மாதிரி கேட்டுடுச்சு. இவர் தான் அவ இப்பதான் புரியுது சார், அண்ணா தான் பாடிட்டு போயிட்டு இருக்காரு அங்கேன்னு சொல்லி. தட் இஸ் சின்சியாரிட்டி, ப்ராக்டிஸிங் ரியலி. ஹி நெவர் பாதர்ட். மற்றவங்க கேட்குறாங்களா எப்படின்னு அவர் அதை பற்றி யோசனையே பண்ணலை. அவர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தார். இல்லை, இந்த நேரத்தில் ஒன்றே ஒன்று சொல்லி, இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. நான் மெட்ரோ வாட்டில் வேலை செஞ்சிருக்கும்போது எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் இருந்தார், நல்ல அவர் பேர் அனிருத்ரா. அவர் தான் எங்களுக்கு மெட்ரோ வாட்டில் இது கார்ப்ரஸ் வந்து மெட்ரோ வாட்டில் வரும்போது நாங்கள் அவர்கிட்ட இருப்போம். அவர் வீடு இப்போ போரூரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் இப்போ இல்லை. அவர் எப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அந்த மெட்ரோ வாட்டில் ஒரு ட்ரூப்பே இருந்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அவர் எனக்கும் குருநாதர் தெரியுமா? நான் முதலாக சென்னையில் ஒரு வாத்திய குழுவுடன் பாடினது அனிருத்தாவோட வாத்திய குழுவில் தான். அவர் வீட்டுக்கு ராயபுரத்துக்கு நான் சைக்கிள் போட்டுக்கிட்டு சான்ஸ் கேட்குறதுக்கு நிறைய தடவை போட்டிருப்பேன். அவரோட பையன்தான் இப்போது தபலா ராஜா, காங்கோ ராஜா, தும்பா ராஜா, ரிதம் பாக்ஸ் ராஜா, ஏஆர் ரஹ்மான் கிட்ட வேலை செய்கிறாரு. அவர் பையனும் ரஹ்மான் கிட்ட வேலை செய்கிறாரு. அவங்க அப்பா, நான் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் கூட அவர் ஹார்மோனியம் வாசிக்கிறதுக்காக நான் என் ட்ரூப்லேயே வச்சுருந்தேன். இளையராஜா வரத்துக்கு முன்னால் அப்புறம் அவர் என்கிட்ட முதல்ல ஹார்மோனியம் வாசிட்டு இருந்தார். அவர் கார்பரேஷனில் வேலை செய்யும்போது லீவு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால இளையராஜா வந்து என்கிட்ட சேர்ந்தார். அந்த பையன் என்கிட்ட நிறைய வருஷம் இப்போ கூட என்கிட்ட வேலை செஞ்சுட்டே இருக்காம. என்ன பணிவு, என்ன விசுவாசம்னா, அவங்க இருக்கிற தெருவுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியன் தெருவுன்னு பேர் வச்சுருக்காங்க. முதல் நான் மெட்ராஸ்லேயே சரஸ்வதி பூஜைக்காக அசோகா ஹோட்டலில் 1963 என்னை முதலாக மேடை ஏற்றி பாட வச்ச அந்த புனித உள்ளம் வந்து அதே அனிருத்தா தான். அவருக்கு தான் நான் இந்த நேரத்தில் சமர்ப்பணம். எனக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். நான் நினைக்காமலே நம்ம 2 பேருக்கும் ஒரே ஒரு ஆசான், ஒரே குரு கிடைச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். நீங்கள் அடுத்த தடவை ஷூட்டிங் இருக்கும்போது ராஜாவை நான் வர சொல்கிறேன் இங்கே. ரொம்ப ரொம்ப நல்ல மியூசிஷியன். அவர் கூட ரொம்ப நல்ல மியூசிஷியன், வெரி குட் மியூசிஷியன். இங்கே வந்து நிறைய ஸ்பெஷல் வீக்ஸில், ஸ்பெஷல் ரவுண்ட்ஸில் வந்து தும்பராஜா சார் வந்து இங்கே வந்து எங்களுக்காக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அவரை மீட் பண்ணுவீங்க. இங்கே என்ன